செய்திகளை திறந்தாலே தாங்க முடியாத வெயில், எதிர்பாராத வெள்ளம், கடல் நீர்மட்டம் உயர்வுன்னு ஒரே பேரழிவா இருக்கு. ஆனா அறிவியல் அறிக்கைகளை பார்த்தா பூமி வெறும் 1.2 டிகிரி செல்சியஸ் தான் சூடாயிருக்குன்னு சொல்றாங்க. வெறும் 1 டிகிரி மாறுதலுக்கு ஏன் உலகம் இவ்வளவு பதறுது? இதுக்கு உண்மையிலேயே மனிதர்கள் தான் காரணமா? இதை தடுக்கவே முடியாதா? பருவநிலை மாற்றத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளை 4 நிமிடத்துல பார்ப்போம். முதல்ல புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. காரணத்தை தான் நாம புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது தொழில் புரட்சிக்கு அப்புறம் பூமி சூடாகி வர வெப்பநிலை உயர்வு. அதன் விளைவைத்தான் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். பூமி சூடாவதால் ஏற்படுற பருவமழை பொய்ப்பு, கொடூர புயல், உருகும் பனிப்பாறைகள் எல்லாமே இந்த பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் தான். இது இயற்கையா நடக்கிற மாற்றம் இல்லையா? மனிதர்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டா ஆமாம். சூரியனின் சுழற்சி, எரிமலை வெடிப்புகள்னு இயற்கை காரணங்களை ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இயற்கை மட்டும் இருந்திருந்தா பூமி இந்நேரம் குளிர்ந்திருக்க வேண்டும். ஆனா பூமி சூடாயிருக்கு. நாம் நிலக்கரி, பெட்ரோல், டீசலை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் வாயுக்கள் அதிக அளவுல வெளியாகுது. இந்த வாயுக்கள் பூமிக்கு மேல ஒரு தடிமனான போர்வை மாதிரி அமைந்து சூரியனோட வெப்பத்தை வெளியேற விடாம தடுத்து பூமியை சூடாக்குது. இதுதான் பசுமை இல்ல விளைவு. நம்ம ரூம்ல 1 டிகிரி சூடு அதிகமான பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா பூமிக்கு 1 டிகிரி மாறுறது ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்து? காரணம், பூமியோட சராசரி வெப்பநிலைங்கிறது தினசரி காலநிலையை பொறுத்ததல்ல. அது பூமியோட மொத்த ஆற்றல் சமநிலை. பூமியின் வெப்பநிலை 1 டிகிரி உயர்ந்தால் வளிமண்டலம் 7% கூடுதல் ஈரப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கும். இதனால வறட்சியான பகுதிகள் இன்னும் வேகமா வறண்டு காட்டுத்தீ உருவாகும். அதே ஈரப்பதம் மழையா கொட்டும் போது ஒரே நாள்ல மேக வெடிப்பு மற்றும் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதோட கடல் நீர் சூடாகி விரிவடைவதாலும் பனிப்பாறை உருகுவதாலும் கடலோர நகரங்கள் மூழ்கும் அபாயம் அதிகரிக்குது. கேட்கவே பயமா இருந்தாலும் இதை தடுக்க நம்ம கிட்ட தீர்வுகள் இருக்கு. 1. வெளியேற்றத்தை குறைப்பது. பெட்ரோல், டீசலுக்கு பதிலா சோலார், காற்றாலை ஆற்றல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு வேகமா மாறணும். 2. தகவமைத்துக் கொள்வது. ஏற்கனவே நடந்த பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க புயலை தாங்கும் கட்டிடங்கள், வறட்சியை தாங்கும் விவசாய முறைகளை உருவாக்கணும். தனிநபரா நாம ஆற்றலை சேமிப்பதும், மரங்களை நடுவதும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்புவதும் மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய சவால் தான். ஆனா அதை பத்தின சரியான புரிதல் தான் மாற்றத்திற்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.